டீ வேணா வாங்கி தரேன், சாப்பிடுறீங்களா? டீ வேணா, காசா கொடுப்பா. அண்ணே இதுங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கானே, எவனாவது ஒரு புண்ணியமா போட்டுருவான். ஏதோ சரக்கு அடிக்கதான் கேக்குதுங்க. ராசா ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியா? ஆனா இப்ப வரைக்கும் இருக்கு இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லலையா? எங்கேயாவது வெளில போயிருப்பானே. அண்ணே ஒரு 10 நிமிஷம் இங்க இருங்க, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருப்பா. சரிங்கண்ணா. ரொம்ப தூரம் போயிட்டீங்களா தாத்தா? ஆமாம்மா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பணம் கட்டணும்னு சொன்னல. இந்த இதுல 110 ரூபாய் இருக்கு. தாத்தா 150 ரூபாய் வேணும் தாத்தா. இன்னும் காசு வேணுமா? சரிம்மா, நாளைக்கு கொடுக்குறேன்னு பாத்தியாட்ட சொல்லி பாருமா. இல்ல தாத்தா, இன்னைக்குதான் கடைசி நாள். இன்னைக்கே பூரா காசையும் கட்டணும், இல்லனா வெளியில அனுப்பிடுவேன்னு வாத்தியார் சொல்லிருக்காங்க. இதுக்குதான் நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நானும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும்ல. படிக்கிற பொண்ணுமா, புத்தகத்தை மட்டும்தான் தூக்கணும், பிச்சை தட்ட தூக்க கூடாது. இரு பாக்குறேன். இந்தாமா, ஹோட்டல்ல கொடுத்தாங்க, வச்சுக்க. அம்மாடி இங்க வாமா. பாப்பா வாமா, வாப்பா. என்ன கண்ணு? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட கடைசி நாள். தாத்தா 110 ரூபாய் தான் வச்சிருக்காரு. பூரா பணமும் கட்டினாதான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். நீ நல்லா படிப்பியாப்பா? எங்க கிளாஸ்லயே நான் தான் 2வது ரேங்க். இன்னும் எவ்வளவுமா வேணும்? 40 ரூபாய். இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. இந்த வச்சுக்கம்மா. வாங்கி இந்த இட்லிய வாங்கிக்கோங்க பாட்டி. இப்பயாவது வாங்கிக்கிறியாடா? வரேன் பாட்டி. பாப்பா, நீ படிச்சு பெரியவளானா என்னப்பா பண்ணுவ? இனிமே எங்க பரம்பரையில யாரையும் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ நல்லா இருப்படா, போயிட்டு வா. வரேன் பாட்டி. சரிப்பா, போயிட்டு வரேன் தாத்தா. அண்ணனை விட நான் தான்ப்பா நல்லா படிப்பேன். நீ படிச்சு என்னமா செய்ய போற? கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டு குடும்பத்தை தானே பாத்துக்க போற. இதுக்குதான் நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நானும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும்ல. படிக்கிற பொண்ணுமா, புத்தகத்தை மட்டும்தான் தூக்கணும், பிச்சை தட்ட தூக்க கூடாது. நீ படிச்சு பெரியவளானா என்னப்பா பண்ணுவ? இனிமே எங்க பரம்பரையில யாரையும் கஷ்டப்பட விட மாட்டேன்.